இருக்கீங்க. இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 105 சங்கீதம் 40 வசனம். 105 சங்கீதம் 40 வசனம். கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கினார். வான அப்பம் ரொம்ப பிடிச்ச வருது. வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் இயேசு. இயேசுதான் ஜீவப்பம் நானே என்று சொன்னார். வான அப்பம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தை நம்மளை திருப்தியாக்கும். கேட்டார்கள், காடைகளை கொடுத்தார். காடை திருப்தி கொடுக்கவில்லை. மாம்சம் திருப்தியை கொடுக்காது. காடை திருப்தி கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தை தான் திருப்தியை கொடுக்கும். காடை வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்ட முடியாது. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை காலத்தை முழுதும் நடத்தும். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசப்பாவுடைய வல்லமுள்ள கரம் தொடுகிறது பார்க்கிறேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், எது உங்களை திருப்திப்படுத்தும்? பணமா, வேலையா, சம்பளமா, வீடா, வாகனமா, தேசமா? இல்ல நீங்க எவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல போனாலும் திருப்திப்படுத்தாது. நீங்க எவ்வளவு பெரிய கண்ட்ரியில இருங்க, எவ்வளவு தேசத்துல வாசம் பண்ணுங்க, எதுவுமே உங்களை திருப்திப்படுத்தாது. திருப்திங்கிறது கர்த்தர் கொடுத்தா மட்டும்தான் திருப்திங்க. இன்னும் சொல்கிறேன், அக்கா நீங்க எத்தனை புடவை வச்சிருக்கலாம், அங்க திருப்தி வராது. ஆனா நீங்க எத்தனை ஆபரணங்களை வைத்திருக்கலாம், திருப்தி வராது. ஆனா எத்தனை வகையான வாகனங்கள் வைத்திருக்கலாம், நோ சாட்டிஸ்பாக்சன். உங்களுக்கு இந்த வாகனத்தை பார்க்கும்போது அதை விட அது பெட்டரா தான் தெரியும். ஐம் டெல்லிங் யூ தி ட்ரூத். என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்த்திருக்கேன். ஆண்டவர் எனக்கு கிரிட்டாங்கிற காரை கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கிலோமீட்டர் ஓடி ரொம்ப பிரச்சனையாகி கொடுத்துட்டேன். இப்போ நான் கேரன்ஸ் எடுத்தேன். அந்த கேரன்ஸுங்கிற காரு எனக்கு திருப்திப்படுத்தலை. அப்போ அந்த கிரிட்டாங்கிற காரை பார்க்கும்போது கேரன்ஸ் நல்லா தெரிஞ்சது, கேரன்ஸை பார்க்கும்போது கிரிட்டா நல்லா தெரிஞ்சது. அப்போ எதுவுமே மனுஷனுக்கு எந்த வாகனமும் எந்த பிரயாணமும் எதுவுமே திருப்திப்படுத்தாது. போட்டிருக்கிற உடுப்பு முதற்கொண்டு எதுவுமே நம்மளை திருப்திப்படுத்தாது. ஆண்டவர் சொல்கிறார், கண்மலையின் தேனினால் திருப்தி ஆக்குவேன். கர்த்தருடைய வார்த்தை வான அப்பம் உங்களை திருப்தி ஆக்கும். வசனத்தை பிடிச்சி ஜெபிங்க. வசனத்தினுடைய வெளிப்பாடு எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு உங்களோட ஒரு ரேமா வார்த்தை மூலமாய் கர்த்தர் பேசுகிறாரா, அது உங்களுக்கு அவ்வளோ திருப்தியா இருக்கும். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதாக்கா. அண்ணா இன்னைக்கு நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்கு திருப்தியை கொடுக்குற எதுவுமே திருப்திப்படுத்தாதாக்கா. அண்ணா இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியம், ஏசப்பாவை தவிர, அவருடைய வார்த்தையை தவிர, பரலோகத்தை தவிர, தேவனுடைய பிரசன்னம் உள்ள சபையை தவிர வாழ்க்கையில எதுவுமே நம்மளை திருப்திப்படுத்தாது. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உடைய வார்த்தையினால் வான அப்பத்தினால் எங்களை திருப்திப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுவோமா? பரலோகம் திறக்கப்படுகிறது. இந்த வார்த்தை அனுப்பி சுகத்தை கொடுக்கிற, எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமுக்கும் ஆண்டவரே, மரண கண்ணியா இருந்தாலும் உடைத்து காப்பாற்றும் ஆண்டவரே. இயேசு நாமத்திலே கஷ்டப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டவரே, தொட்டு சுகமாக்குகிறாங்க. டேக் திஸ் prophetic word, receive it in Jesus name. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களுக்கு இன்றைக்கு பரலோகம் கொடுக்கிற பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive it in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day.